ஹாய், இன்னைக்கு நம்ம வீடியோவில் இயக்குனர் பாலா இயக்கத்துல நடிகர் அருண்விஜய் நடிச்ச வணங்கான் படத்துடைய மூவி ரிவ்யூ பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வணங்கான் இந்த படம் பாலாவுடைய கரியர்லயும் அருண்விஜய் கரியர்லயும் மிக மிக முக்கியமான படம். இந்த படம் ஒரு ஆவரேஜ் படமா இல்ல பிலோ ஆவரேஜ் படமா தெரியல. நான் ஏன் சொல்றேன்னா, முதல்ல இந்த படத்தோட கதையை பார்த்துடலாம். கதைப்படி கன்னியாகுமரியில் நடந்த சுனாமி ஆழிப்பேரல அருண்விஜயும் அவனுடைய தங்கச்சியும் சொந்த ஃபேமிலி இறந்துருவாங்க. என்னதான் கூட பிறக்கலாம் கூட சொந்த தங்கச்சி மாதிரி அந்த பொண்ணை பார்த்துப்பாங்க அருண்விஜய் அவர்கள். ஒரு பக்கம் மீன்பிடி தொழில் பார்த்துக்கிட்டு இன்னொரு பக்கம் தங்கச்சி நல்லா சூப்பரா பார்த்துப்பாரு. இதுல ரெண்டு பேரும் நேரம் போக மாற்றுத்திறனாளிகளை காப்பாத்துல இருக்க குழந்தைகள்லாம் சர்வீஸ் பண்ணுவாங்க அருண்விஜய் தங்கச்சியும். இதுல என்ன ஒண்ணுன்னா, அருண்விஜய்க்கு காது கேட்காது, வாய் பேச தெரியாது. இந்த மாதிரி ஒரு சின்ன நிறைய ப்ராப்ளம் கேரக்டர் தான் அருண்விஜய் அவர்கள். இப்படி போயிட்டு இருக்கும்போது ஒரு கட்டத்துக்கு மேல அந்த மாற்றுத்திறனாளிகளை காப்பாத்துல இருக்க குழந்தைகள்லாம் பாத்ரூம்ல குளிக்கும் போது அந்த காப்பாத்துல இருக்கிற கார்டியன்ஸே இல்லீகலா போயிட்டு குளிக்கிறத எட்டி பார்ப்பாங்க. அதுல ஒரு குழந்தை கண்டுபிடிச்சிடும், நம்ம குளிக்கிறது யாரும் எட்டி பார்க்கறாங்கன்னு சொல்லிட்டு உடனே அவங்க எல்லா குழந்தைகளும் கூட்டி வெளியே வந்துட்டு அந்த மெயின் டோர் லாக் பண்ணிடுவாங்க. அந்த எட்டி பார்த்த 3 பேர் உள்ள மாட்டிப்பாங்க. வெளியே வந்த குழந்தைகள் எல்லாம் போயிட்டு அருண்விஜய் கிட்ட உண்மையை சொல்லிடுவாங்க, இது மாதிரி யாரும் அவங்கள தப்பா எட்டி பார்க்கறாங்கன்னு சொல்லிட்டு. இந்த விஷயம் தெரிஞ்ச அருண்விஜய் பயங்கரமா கோவப்பட்டு யாரு எட்டி பார்த்தாலும் அந்த 3 பேர்ல 2 பேரை கண்டுபிடிச்சு கொன்னுடுவாரு. இதுக்கப்புறம் தான் அருண்விஜய்க்கு சோதனை காலம் ஆரம்பிக்குமே. அதுக்கப்புறம் அவரை போலீஸ் பிடிக்காது, அவரே போயிட்டு சரண்டர் ஆயிடுவாரு. சரண்டர் ஆனதுக்கு அப்புறமா கேட்பாங்க, எதுக்கு கொன்ன, உன்னை யாராவது தூண்டி விட்டாங்கன்னு சொல்லிட்டு அருண்விஜய் உண்மை சொல்லவே மாட்டாரு. ஏதோ நிறைய வழியில அவர் ட்ரை பண்ணி பார்ப்பாங்க உண்மை வாங்குறதுக்காக. நிறைய மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எல்லாம் கொடுத்து ட்ரை பண்ணுவாங்க. ஆனா ஒத்துக்கவே மாட்டாரு. இந்த கேப்ல அவருக்கு மனநலம் பாதிக்கப்பட்டதுன்னு சொல்லிட்டு பெயில் கொடுத்துருவாங்க. அவர் மென்டல் சொல்லிட்டு அவர் ஜாமீன் கொடுத்துருவாங்க. ஜாமீன்ல வெளிவந்த அருண்விஜய் அவர்கள் அந்த 3 பேர்ல 2 பேர் ஆல்ரெடி கொண்டாடல, இன்னொருத்தனையும் தேடி பிடிச்சி கொள்ளுவாரு. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 3 பேரு கொண்ட காரணத்தால அருண்விஜய் அவர்களுக்கு தூக்கு தண்டனை வரைக்கும் போயிடும். கிட்டத்தட்ட தூக்கு தண்டனை போயிடும். அந்த அளவுக்கு போயிட்டு இருக்கும்போது அருண்விஜயோட தங்கச்சி இதுக்கு மேல நல்லா பொழைக்க மாட்டாரு, எப்படியும் அவரை தூக்குல போட்டுருன்னு சொல்லிட்டு பயந்துட்டு தற்கொலை பண்ணிக்கிறாங்க. ஆனா இந்த பக்கம் நடந்தது சீனே வேற. என்ன சீன்னா, அந்த மாற்றுத்திறனாளிகளை காப்பாற்றுற குழந்தைகள்லாம் போயிட்டு போலீஸ் ஆஃபீஸர்கிட்டையும் கோர்ட்லயும் போயிட்டு உண்மையை சொல்லிடுவாங்க. அருண்விஜய் கொண்டதுக்கான காரணமும் நியாயமானதுதான். நாங்க குளிக்கும் போது அந்த கார்டியன்ஸ்ல எட்டி பார்த்தாங்க, அவர் தான் கொண்டு இருக்காரு, அவரு கொலையில தப்பு இல்லைன்னு சொல்லிட்டு உண்மையை சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் கோர்ட் ஒரு பரிதாபப்பட்டு அருண்விஜய் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அவருக்கு எதிராக எந்த விட்னஸ் இல்லைன்னு சொல்லிட்டு ரிலீஸ் பண்ணிடுவாங்க. வெளியே வந்துருவாரு. ஆனா இந்த விஷயம் தெரியாம அருண்விஜய் தங்கச்சி நம்ம அண்ணன் எங்க நம்ம விட்டு போயிடும்னு சொல்லிட்டு தற்கொலை பண்ணிருப்பாங்க. அதுக்கப்புறம் தங்கச்சியை பார்த்து பயங்கரமா கதறி அழுவாரு அருண்விஜய் அவர்கள். இதுதான் வணங்கன் படத்தோடைய மொத்த கதையும். இந்த படம் சுருக்கமா என்ன சொல்ல வருதுன்னா, மாற்றுத்திறனாளி பெண்கள் குளிக்கிறத இல்ல தப்பா யாரு பார்த்தாலும் அவங்களுக்கு கொல்றது சரின்னு சொல்ல வருது வணங்கன் படம். இந்த படத்தோடைய கதை வைஸ் பார்த்தா நல்ல மோட்டிவ் தான், நான் இல்லைன்னு சொல்ல. ஆனா இதே மாதிரி ஜானர்ல நிறைய படம் பார்த்துட்டோம் தமிழ் சினிமால. ஏன் லாஸ்ட் இயர்ல நம்ம விஜய் சேதுபதி நடிப்புல வந்த மகாராஜா படம், அதுவும் இந்த மாதிரி படம் தான், சூப்பரான படம் தான். வணங்கின படம் மொக்க படம்லாம் இல்ல, நல்ல படம் தான். ஆனா ஏற்கனவே வந்த கதைகளா இருக்கு. அந்த மாற்றுத்திறனாளிகளை குழந்தைகள்லாம் குளிக்கும் போது போயிட்டு ஈவு இறக்கமே இல்லாம போயிட்டு எட்டி பார்ப்பாங்க. அதை பார்க்கும்போது காட்சிகள் நமக்கே கண்ணுக்கு அடங்கும். இப்படிலாம் இந்த அளவுக்குலாம் ஒரு காஜி பிடிச்ச மனுஷன் இருக்கான்னு நினைச்சா ரொம்ப வருத்தமா தான் இருக்கு. அவங்க கொல்லும் போதெல்லாம் நமக்கு ஹாப்பியா இருக்கும், ஏன்னா அவங்க பண்ண தப்புக்கு கொன்னாங்க, ஓகே. இருந்தாலும் இந்த மாதிரி கதைகள்லாம் பார்த்து பார்த்து சலிச்சு போன கதைன்றதுனால படம் பார்த்து எனக்கு படம் ஆவரேஜ் சொல்றத விட ஒரு பிலோ ஆவரேஜ் தான். ஆனா ஒரு டைம் பார்க்கலாம், ஓகே. நெக்ஸ்ட் டைம் பாலா அவர்கள் பண்ணும்போது இந்த மாதிரி இல்லாம நம்ம பிதா மகன் நந்தா அந்த ரேஞ்சுக்கு பண்ணா இன்னும் வேற லெவல் இருக்கும். இன்னும் நாங்க எதிர்பார்க்கிறோம் பாலா கிட்ட இருந்து. அடுத்த படத்துல பாலா இன்னும் பெட்டரா பண்ணுவார் நம்பிக்கையோட விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.